ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த மூவிக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பே நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லராகவே இருந்துச்சு. ஒரு ஹாரர் எலமெண்ட்லாம் சூப்பராக காட்டியிருந்தாங்க. நம்ம மஹர்ஷலா அலி அண்டு ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இவர் 2 பேர் தான் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்றாங்க. அவர் 2 பேருக்கான ஸ்பேஸும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவரோட ரோலும் சூப்பராக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அதுவும் இல்லாமல் சிஜியெல்லாம் எந்த ஒரு இடத்துலயுமே குறை வைக்காம முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு ஹாரர் எலமெண்ட்டாக கொண்டு வரலான்னு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்கிறது படம் இது ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. ட்ரெயிலரில் அவரோட குவாலிட்டி இருக்குது. அது போக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் அந்த ஹாரர் எலமெண்ட்டை நிறையா விஷயங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஏற்கனவே அந்த ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் இந்த மாதிரி இதெல்லாம். பட் இதில் அதில் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லரில் இவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் மாதிரியும் படமும் இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக அமையும் நான் நம்புறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தாவும் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஹார்ட் கிளிக் பண்ணிட்டு போங்க, பார்ப்போம். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஜுராசிக் வேர்ல்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 3 படமுமே சரி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பட் இதில் எல்லாத்தையுமே நான் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ படம் நம்ம பார்த்துட்டு இதோட வியூவை நம்ம பார்ப்போம். எப்படி இந்த படம் வந்திருக்கு, எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத. இப்போதைக்கு பாய்.